பாதம் இப்படி திரும்பிடுதா இல்ல நேரா இருக்கா, இப்படி சைடுல போயிடுது அப்படின்னா சைடுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நேரா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இத கேளுங்க. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் இந்த இடத்துல ஹிப் பெயின் சொல்லிட்டு வந்தாங்க. அவரோட காலுமே எனக்கு வெளிய பக்கம் ஃபிளாப் ஆகுது. என்னடான்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணி பார்த்தா இங்க இருக்கிற எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸான பைரிஃபார்மஸும் குளூட்டியஸ் மேக்ஸிமஸும் இந்த ஹிப் இப்படி ரொட்டேட் ஆகி அவருக்கு டைட்டா இருக்கு. சோ இப்படி இன்டர்னலா இருக்கிற ரொட்டேட்டர்ஸான குளூட்டியஸ் மீடியஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு. ஃபாலோட் பை அவர் இத்தனை நாளா இந்த எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ்லயே தப்பான ஸ்குவாட்டா ஜிம்ல பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல அவரோட பெயின் அக்ரிவேட் ஆயிடுச்சு. சோ அதுக்கு நாங்க இந்த எக்ஸசைஸ் கொடுத்து ஃபாலோட் பை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்தோம். மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பைரிஃபார்மஸ் ஸ்ட்ரெச். இந்த லெக்க முன்னாடி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இந்த லெக்க பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் அழகா இதுல ஸ்ட்ரெச் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ் glute stretch. இந்த மாதிரி உங்க கால் மேல இந்த மாதிரி கால் போட்டுட்டு ரெண்டு ஹேண்ட்ஸ்மே இப்படி கீழே வச்சுட்டு கம்ப்ளீட்டா நல்லா ஃபார்வர்ட்ல இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போறீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல அழகா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். சோ இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 2 செட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபாலோட் பை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்.